ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீஸ் கிட்ஸ் டைம். போன வாரம் நீங்கள் நிறைய கதை கேட்டீங்க தானே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க தானே. இந்த வாரம் நம்ம அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரோட கதையை தான் பார்க்க போகிறோம். என்னடா அக்கா ஃப்ரெண்ட்ஸ் கதையாகவே சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், உங்களுக்குன்னு ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பலன் மிகுந்ததாக இருக்கும். இன்றைக்கி பார்க்கக்கூடிய 4 ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்க நல்ல வசதி வாய்ப்புகளோடு நல்லா வளர்க்கப்பட்டாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் ஒரு 17 வயசு வரும்போது அவங்க என்னாச்சு அப்படின்னா, அவங்க நாட்டை இன்னொரு நாட்டு ராஜா ஜெயிச்சு அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஞானிகளை, நல்லா படிக்கிற பிள்ளைங்க, நல்ல வசதி வாய்ப்பு மிகுந்த பிள்ளைங்க, அவங்கள எல்லாரும் என்ன பண்ணார் அப்படின்னா அடிமைப்படுத்தி தன்னோட நாட்டுக்கு கொண்டு போனார். யார் சொல்கிறேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? கரெக்ட், தானியேல் அண்ணன் பற்றி தான் சொல்கிறேன். தானியேல் அண்ணனும் அவங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தது தான் இந்த கதை. அவர் பாபிலோன் தேசத்தில் தான் இருக்கார். ஆனாலும் அவர் அந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையாக எப்பொழுதுமே 3 வேளையும் தவறாமல் ஜெபிச்சு வந்தாராம். எப்படி அப்படின்னா, முழங்கால் படிக்கிட்டு தன்னோட வீட்டில் உள்ள ஜன்னலை திறந்து தன்னோட ஜன்னல் வழியாக அவரோட நாடு, அதாவது அவர் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சின்ன வயசில் வாழ்ந்த அந்த எருசலேம் நாட்டை பார்த்து அவர் எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவாராம். 3 வேளையும் தவறாமல் ப்ரேயர் பண்ணுறதுனால அவரோட வாழ்க்கையை அவர் பரிசுத்தமாக எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டாராம். எந்த ஒரு தப்புமே செய்யாமல், யாருமே அவரை பார்த்து நீ தப்பு செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு தன்னோட வாழ்க்கையை அவர் காத்துக்கிட்டாராம். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் கூட வேலை பார்த்து மற்ற எல்லாருமே என்ன இவர் மேலே ரொம்ப பொறாமையாக, இவரை எப்படியாவது இந்த வேலையை விட்டு தூக்கிடணும் அப்படின்ற ஒரே ஒரு முடிவில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க 3 பேர் பிளான் போடுறாங்க. ஏதாவது ஒரு தப்பு செய்வானா, லஞ்சம் வாங்குறானா, தன்னோட வேலையில் யாருக்காவது எதையாவது அநியாயமாக செய்கிறானா அப்படின்றதெல்லாம் இவனை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மாதிரி எந்த ஒரு வேலையுமே செய்யலை. இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதாவது தப்பு செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம முன்னாடி வச்சோன்னா கண்டிப்பாக அவன் தப்பு செய்வான் அப்படின்னு எதிர்பார்க்காங்க. ஆனால் இவர் 3 வேலையும் ப்ரேயர் பண்ணனால, ஜீசஸோட உதவினால அவர் எந்த தப்பையுமே செய்யலையாம். உடனே இவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் அவர் மேலே பொறாம. ராஜா வேற இவரெல்லாம் என்ன பண்ணிகிட்டே இருக்காரு, நாளுக்கு நாள் நமக்கு மேலே இவனை ஒரு அடிமையாக இருக்க வேண்டிய இவனை கொண்டு போய் உயர்த்திட்டே இருக்காரே அப்படின்னு அவனுக்கு கூட கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. அப்போ ராஜாவுக்கும் வேற இவன் ரொம்ப உண்மையாக தன்னோட வேலையில் எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்தனால ராஜாவுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ராஜாவுக்கும் இருக்க ரொம்ப நெருக்கமாயிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம வேலையெல்லாம் காலியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மற்ற கூட வேலை பார்த்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னா, ராஜாவை தவிர்த்து வேற யாரையுமே 30 நாளைக்கு தேசத்தில் வணங்கவோ, அவங்கள நோக்கி முறையிடவோ, ப்ரேயர் பண்ணவோ எதுவுமே செய்யக்கூடாது அப்படி சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ராஜாவை தவிர வேற எந்த தெய்வத்தையுமே வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ராஜாவும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த கட்டளையை எழுதும்போது தானியேலை பற்றி யோசிக்கல. தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணுவானே அப்படின்னு அவர் யோசிக்கல, அவரும் மறந்துட்டார். ஆனாலும் அந்த கட்டளைக்கு சைன் போட்டதுனால அந்த கட்டளை கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், நிறைவேற்றி ஆகணும். யாராவது அந்த 30 நாளில் ராஜாவை தவிர்த்து வேற யாரையாவது வணங்கினாங்கன்னா கண்டிப்பாக சிங்கத்தோட கெபியில் போடணும். சிங்கத்தோட கெபினா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சிங்கத்துக்கு டெய்லி ஃபுட்டெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த சிங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்லா பசி வர்ற மாதிரி அந்த சிங்கத்துக்கு சாப்பாடை கம்மியாக போடுறது, இல்லைன்னா சாப்பாடே 2-3 நாளைக்கு போடாமல் வச்சிரு, அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சுருப்பாங்க. அப்போது நீங்கள் போட்ட உடனே என்ன ஆயிரும், இற போட்ட உடனே என்ன பண்ணிடும், சிங்கம் டக்குன்னு கவி சாப்பிட்றோம் அப்படி தானே. ஆனால் இந்த தானியேலையும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி பிளான் போட்டு தான் இவங்க எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கட்டளை நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் தானியேல் என்ன பண்ணார், வழக்கம் போல் எந்த ஒரு பயமே இல்லாமல் ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க. 3 வேளையும் தவறாமல் ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு முடிக்கவும் இந்த 30 நாளில் கட்டளை என்னது, ராஜாவை தவிர வேறு யாரையுமே வணங்கக்கூடாது. ஆனால் நீ எவ்வளவு துணிச்சலாக நீ வணங்கியிருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ராஜா கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டாங்க. ராஜாவுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. என்னடா கீழே இவ்வளோ நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், இவனை கொண்டு போய் சிங்கக்கபியில் போட போகிறாங்களே, ஐயோ அங்கே போயிட்டானா அவன் என்ன ஆவான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அவனை எப்படியாவது காப்பாற்றலாமா முயற்சிக்கிறாரு. ஆனால் இவர் கூட வேலை பார்த்தவங்க, இந்த கட்டளையை எழுதுறதுக்கு காரணமாக இருந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ராஜாவே நீங்கள் ராஜா சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும்,
நீர் நீதி உள்ளவர், ராஜாவாக இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அதை நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ராஜாவுக்கும் வேற வழி இல்லை, சரின்னு சொல்லிட்டு தானியேலை பார்த்து சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து அவரை வருத்தத்தோடு அங்கே அனுப்புகிறாங்க. என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக ராஜாவுக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா கெபிக்குள்ளே போட்டுட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த வாய் பகுதியை வந்து கல்லை வச்சு மூடிடுவாங்க. மூடினது மட்டும் இல்லாமல் அதில் ராஜாவோட முத்திரையும் போட்டுருவாங்க. ராஜாவோட முத்திரையை யாருமே உடைக்கவும் முடியாது. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸால் என்ன பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணி அவரை காப்பாற்றவும் முடியாது. ஆனால் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரேயர் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த தானியேல் அன்னைக்கு நைட்டு வந்து சிங்கத்தோட கெபில போட்டுட்டாங்க. காலையில், அதாவது இருட்டா அதிகாலையில், நீங்கள்லாம் அதை பார்த்துருப்பீங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அதிகாலையில் எழுந்திரிச்சு ராஜா என்ன பண்ணுறாரு, வேகமாக ஓடி போகிறாரு. எங்கன்னா தானியேலை நோக்கி ஓடி போய், தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா அப்படி சொல்லி கேட்குறாரு. உடனே தானியேலும் அதுக்கு பதில் சொல்கிறார், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, என்னை வந்து சிங்கத்துக்கோட வாயிலேருந்து தேவன் என்னை தப்பு விட்டார். எப்படி அப்படின்னா சிங்கத்தோட வாயை வந்து கட்டி போட்டுட்டாரு. அதனால் சிங்கங்கள் என்னை எதுவுமே செய்யலை, சேத கூட படுத்தலை. அதாவது ஃபுட்டு, இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு உயிரினம் இருந்ததுன்னா, சிங்கமாக இருந்ததுன்னா என்ன பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இறையை அப்படி காலை வச்சாது பரண்டிக்கும். அந்த மாதிரி எதையுமே என்ன பண்ணலை, ஆனால் என்னை தேவன் வந்து தப்பு வச்சாருன்னு சொன்ன உடனே காலையில் என்ன பண்ணுறாரு, எல்லா சேவகர்களும் கூப்பிட்டு சீக்கிரம் அவரை வெளியே எடுங்க அப்படின்னு சொல்லி வெளியே எடுத்துட்டு, இதுக்கு காரணமாக இருந்தவங்களாம் யார், அவங்களெல்லாம் இங்கே கூட்டுவாங்க, அவங்க ஃபேமிலியெல்லாம் கூட்டுவாங்க. இந்த தப்பை வந்து இனிமேல் அவங்க என்றைக்குமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யாருமே என்ன பண்ணக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. தான் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு காரணமே இல்லாமல் தீங்கு செய்யணும்னு நினைக்கக்கூடாது அப்படி சொல்லி ராஜா அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, அந்த யாரெல்லாம் இந்த கட்டளை எழுதுனாங்களோ அவங்கள அந்த கெபிக்குள்ளே போட்டாராம். ஆனால் என்ன தெரியுமா நடந்தது, சிங்கம் அவங்களோட சரீரம் அந்த கெபிலோட அடிப்பாகத்தை தொடுறதுக்கு முன்னாடியே சிங்கம் பாஞ்சு போய் அவங்கள பிடிச்சிருச்சான். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அவ்வளோ அளவுக்கு அது பசியில் இருந்திருக்கு சிங்கம். அந்த சிங்கத்தோட வாயிலேருந்து ஆண்டவர் தானியேலை தப்பு விட்டார். எதனால், 3 வேளையும் அவங்க தவறாமல் ப்ரேயர் பண்ணதுனால. இன்னைக்கான மனப்பாட வசனம் என்னது அப்படின்னா, சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதை யார் சொல்கிறா தெரியுமா, ஆண்டவர் சொல்கிறாரு. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, கண்டிப்பாக அவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் அவரை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். அதை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனத்தை கண்டிப்பாக என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லணும். அப்படி தானே, நீங்கள் சொல்லி அவங்களுக்கும் என்ன பண்ணணும், ஏசப்பா பற்றி கண்டிப்பாக சொல்லணும். சரியா? பாய், நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம்.